ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையான ஆவிக்குரிய தகப்பன் சிந்தையா காலையிலும் இந்த 2வது சர்வீஸ்லையும் ஊழியத்தில் என்னை பயன்படுத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருமையான ஐயாவுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். உண்மையாகவே ஆண்டவர் நல்லவர். இந்த 2வது சர்வீஸிலும் கூட ஆண்டவர் என்ன உங்கள் மத்தியில் பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ, நம்முடைய வேத ஆதாரத்தின் நிமித்தமாக நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சமமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்கிற அந்த வசனத்திலிருந்து கடந்த 22 நாட்களாக நீங்கள் தியானித்து வருகிறீர்கள். இன்னும் இந்த நாளிலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தியானிக்க போகிறீங்க. ஆனாலும் என்னுடைய மனதிலே எவ்வளதான சில சத்தியங்களை காலை நேரத்தில் ஆவியானவர் வெளிப்பட்டார். இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கூட ஒரு சில வசன ஆதாரத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து எத்தனை இடத்துல ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார் என்கிற ஒரு 7 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அருமையான போதகர் நல்ல கீபோர்டு வாசிக்கிறார். ஆகவே மேச்சரை பிடிங்க. அந்த எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம ஆவிக்குரிய தகவல் பாடுவோம். வல்லமை உண்டு வல்லமை உண்டு. என்னோடு சேர்ந்து பாடி கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். சொல்லுங்க பார்ப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். சத்தமாய் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை வரவேற்போம். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் தான் நம்மை மீட்டது. கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த பூமியில நிலைத்து நிற்க முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். லேவியராகமம் 16வது அதிகாரம் அதில் 18, 19 வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சில வசனங்கள் அப்படி வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக செய்தியை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். லேவியராகமம் 16, 18, 19. பின்பு அவன் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து பாருங்க, தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து வளர்ந்து ஊழியத்தின் பாதையிலே இருந்து 3 ஆண்டு காலம் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று காடு மலை குன்று என்று பல இடங்களிலே நகரம் பட்டணம் கிராமம் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். அப்போ அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பாகவே ஜனங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆதி பிதாவா இருக்கிறதான நம்முடைய தகப்பனா இருக்கிறதான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த நிமித்தமாக அதுக்கு பரிகாரியாய் இந்த பூமியிலே கடந்து வந்து அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டமாய் தெளிவாய் தீர்க்க தரிசனங்களும் வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ஆடுகளையாவது காளைகளையாவது பலி கொடுக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து 7 தரம் என்ன செய்ய வேண்டுமாம்? தெளிக்கப்பட வேண்டுமாம். அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஆதி நாட்களிலே ஆண்டவர் மோசேக்கு எப்படி திட்டமாக தெளிவாய் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும், செய்ய வேண்டும், பலி கொடுக்க வேண்டும், ஜனங்கள் எப்படியெல்லாம் உள்ள வர வேண்டும், வெளித்தோற்றம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு விவரித்து கொண்டே போகலாம்.
அந்த பலி கொடுக்கக்கூடியதான இரத்தத்தை அந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் 7 தடவை என்ன செய்ய வேண்டுமா? தெளிக்க வேண்டுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிவர்த்தி செய்யும்படியாய் 7 முறை இந்த பூமியிலே கடந்து வந்து இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் சிலுவையை குறித்து சில வசனங்களை நான் சொன்னேன். நேரம் இருந்தால் உங்களுக்கும் அதை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வீதிகளிலே, எருசலேம் வீதிகளிலே, தமஸ்கு வீதிகளிலே போகும் பொழுது அவர் எப்படியெல்லாம் இரத்தம் சிந்தினார் என்கிற அந்த 7 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னால் பின்னாடி இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி அல்லலியா சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா நம்ம மன விருப்பத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். நீ எதை விதைக்கிறாயோ அதையே என்ன செய்ய அறுக்கிற. அதாவது ஆண்டவர் விதையை குறித்து என்ன செய்கிறார்? ஊமைகளை சொல்லிட்டாரு. வழி அருகே விழுகிறது, பாறையில் விழுகிறது, முள்ளுகள் விழுகிறது, நல்ல நிலத்தில் விழுகிறது. அப்போ அந்த விழுகிறதான விதை எப்படியெல்லாம் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஊமைகளை, அதற்கு பின்பாக ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, காதுள்ளவன் சொல்லுங்களேன். காதுள்ளவன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எப்படி பெற்றுக்கொள்கிறீங்களோ அதன்படி தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு கீழாக வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தினால் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. முதலாவதாக அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் இந்த தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்துவதற்கு முன்பாக, ஐயோ என்னுடைய மாமிச சரீரம் இந்த வேதனை தாங்க முடியாதே, பிதாவினிடத்திலே பரிந்துரை செய்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்திலே சென்று ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது தாங்கக்கூடியதான சக்தி இல்லை. அந்த சரீரத்தில் உள்ளதான அந்த மாமிசத்தில் உள்ளதான அந்த வேர்வை அப்படியே என்ன செய்கிறது? உடைக்கப்பட்டதாய் வெளியே வந்து அது இரத்தமாய் மாறுகிறதாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேதனை தாங்க முடியாத அளவுக்கு என் ஆண்டவருடைய சரீரத்திலே அந்த வேர்வை இரத்தமாய் மாறினதாம். அல்லேலூயா. அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எபிரேயரிலே வாசிக்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே தான் ஆரம்பத்திலே பாடிட்டேன், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல. நம்ம ஆவிக்குரிய தகப்பன் அடிக்கடி விரும்பி பாடுகிறதான பாடல். அப்ப இந்த வேர்வை இரத்தமாய் மாறும் பொழுது ஒவ்வொரு இரத்தமும் எப்பமெல்லாம் சிந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி சத்ருவின் கோட்டையை, சத்ருவின் கிரியையை முறியடிக்கக்கூடியதான அதிகாரத்தையும் வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரஷ்யா தேசத்தில் யாராவது தண்டனைகள் தப்பு செய்தான்னு சொன்னால் பயங்கரமான ஒரு தண்டனை கொடுப்பார்களாம். அது எப்படி என்று சொன்னால் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொள்வாங்களாம். நம்ம ஊர்லலாம் தூக்கு தண்டனை, சில ஏரியாலலாம் கத்தியால் வெட்டுவாங்க, இப்படி பல தண்டனைகள் இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் சேரில் என்ன செஞ்சிருவாங்களோ வச்சுருவாங்களாம். எப்படின்னா ஒரு தப்பு செஞ்சாமுன்னா அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்க. அந்த 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 யோசனையை, அந்த திங்கிங்கை நினச்சி பாருங்களேன். ஆனால் அந்த நபர் தண்டனை வாங்க போகிறார் இல்லையா, நாளைக்கு எனக்கு தண்டனை இப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அவன் தனிமையாக இருக்கிறதான இடத்துல இந்த வேதனையை தாங்க முடியாமல் செத்து போயிடுவானா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதே போல தான் பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக இந்த சரீரம் அடிக்கப்பட போகிறது, இந்த சரீரம் துன்பப்படுத்த போகிறது. சிலுவையை தூக்கிட்டு நடக்க போகிறேன், வீதிகளிலே காரி துப்ப போகிறாங்க. இப்படி
ஏகப்பட்ட அவமானங்கள் அடைய போறேன் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது வேர்வை என்னவா மாறினதா? சொல்லுங்களேன், வேர்வை என்னவா மாறினதா? அந்த ரத்தம் தான் உங்களை என்னையும் சுத்திகரிச்சிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சொல்லும் அளவியா நெத்தி வேறு நிலத்தில் விழும்படியாக வேலை செய்கிறேன் என்று சொல்றோம் அல்லவா? நமக்கே இப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக அந்த வேர்வை இரத்தமாக இந்த பூமியில விழுந்திருக்குன்னு சொன்னா, நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ஜனங்களாய், மீட்கெடுக்கப்பட்ட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல என்னையும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து. இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாரினால் அடிப்பித்து. இந்த பாருங்க, இந்த குறிப்பிட்ட வசனத்துல இன்னும் ஆழமாய் நம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 39 தடவை என் ஆண்டவர் வாரினால் அடிக்கப்பட்டாராம். ஒரு வார் இப்படி பிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த யூதர்கள், அந்த போர் சேவகர்கள், பயங்கர பராக்கிரமசாலிகள் அந்த வாரை கையை பிடித்து அது நீளமாக வரும் பொழுது ஒரு 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குமா. அந்த 3லிருந்து மறுபடியும் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு வாழை பிடிச்சு அந்த வாழை பிடிக்கிறது நிமித்தமாக 9 பிரிவுகள் காணப்படுமா பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஒரு அடி தன்னுடைய முதுகிலே அப்படி வாங்கும் பொழுது அப்படியே அந்த எல்லா முள்ளுகளும் தன்னுடைய சரீரத்தில் பட்டு சதையை அப்படி என்ன செய்யுமா, அப்படியே கொண்டு வருமா. அப்ப சதையை எடுத்து அடித்தது பத்தாம சில இடத்துல அப்படி அடிச்சு இழுத்து எடுப்பாங்களாம். அப்ப எவ்வளவு கொடூரமான அந்த சாட்டை அடி வாரினால் என் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருப்பார் என்று யோசித்து பாருங்களேன். இன்னும் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே பல நோய்கள் காணப்படுகிறது. நூற்றுக்கணக்கான நோய்கள், வாயில நுழைய முடியாத அளவுக்கு இருக்கிறதான நோய்கள், பெயர்கள் கூட தெரியாது. இன்னைக்கு கிராமத்தில் போய் சில பாட்டி மார்ட்டையோ தாத்தா மார்ட்டையோ கொரோனானா என்னன்னு கேட்டீங்கன்னா அது எங்கே கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வியாதியை நம்முடைய மூதாதையர்கள் கூட சில நேரத்தில் என்ன செய்யல, தெரியாது. ஆனா இந்த 39 அடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கினார் அல்லவா, சரித்திரத்தின்படி இந்த 39 விதமான, அதாவது வேர் ரூட் சிக்னஸ் இருக்கான். 39 விதமான நோய்கள் தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுதான் இருக்குதான். இதிலிருந்து தான் பலவிதமான நோய்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரித்து பெயர்கள் சூட்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த 39 அடிகளையும் உங்களுக்காக எனக்காக எந்த ஒரு நோய் வர முடியாத அளவுக்கு, எந்த ஒரு வியாதியை நம்மை அடிமைத்தனமை ஆக்காதபடிக்கு, நம்மை சூழ்ந்து கொள்ள நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்காதபடிக்கு அந்த ரூட்டு யாருன்னு சொன்னா அந்த வேரிலிருந்து, அந்த இரத்தத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 30 விதமான அந்த ரூட் வியாதிகள் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் நீங்களும் நானும் அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக, விடுதலை பெறும்படியாக 1 கொரிந்தியர் 39 அடி என் வாரினால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வேர்வை இரத்தமாய் மாறினது. இரண்டாவது என்னது சொல்லுங்களேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார். மூன்றாவதாக எடுத்து வாசிங்க, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு போதும் போதும். என்ன கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாடை சொல்லுங்க. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு 5:6 தானே சொல்லப்பட்டிருக்கிறது. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு 4 3 7 முடி தான் தாடி இருக்கு. இதை லைட்டா இழுத்தாலே வேதனை நடக்கும், அப்படிதானே? அப்போ இது மேசியாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். இது மெசியானிக் ப்ராஃபட்டிக் வேர்டு.
இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இது எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க, இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய தாடி மயிரை பிடுங்கின பொழுது ரத்தம் என்ன செய்ததா? கடந்து வந்ததா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, 4 பேருக்கு முன்னுக்க என் முடியையோ என்னுடைய தாடி அந்த மயிரையோ எடுக்கிறான் பிடுங்குறான்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். எதுக்கடா இவன் வந்து என்ன செய்கிறான், பிடுங்குறானே அப்படின்னு சொல்லி. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக, ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக காரி துப்பினார்கள். அவருடைய தாடி மயிரை பிடுங்கினார்கள். அந்த அவமானத்தின் சின்னத்தை, அந்த அவமானத்தின் பாடுகளை, அந்த அவமானத்தின் காரியங்களை நிவர்த்தி செய்யும்படியாய், நீங்கள் அவமானப்பட வேண்டும், நாம் அவமானப்பட வேண்டும், அதை சரி செய்யும்படியாய் என் ஆண்டவருடைய அந்த தாடி மயிரை பிடுங்கினார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மேசியாவாய் இருக்கிறதா நம்முடைய ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவமானம் நிறைந்த சூழ்நிலைகள் காணப்படலாம், அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகலாம். உடன் பிறப்புகளால் வருகிறதான அவமானம், கூட இருக்கிற நபர்களால் வருகிறதான அவமானம், உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறதான வசிக்கிறதான அருகில் இருக்கிற நபர்களான அவமானம், சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் அங்கலாய்ப்போடு காணப்படலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவமானப்பட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதம் நம்மேல் கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வேர்வை இரத்தமாய் மாறினது, இரண்டாவது வாரினால் அடிக்கப்பட்டார், மூன்றாவது என்ன சொன்னேன் சொல்லுங்களேன், மூன்றாவது என்ன சொன்னேன்? எப்படி? தாடி மயிர் என்ன செய்ய பிடுங்கி ரத்தம் வந்தது, அவமானப்படுத்தவராய் காணப்பட்டார். அந்த அவமான சின்னத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு என் ஆண்டவர் சகித்தார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் முடிகளை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று, யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று சொன்னார்களாம், பரியாசம் பண்ணினார்களாம். பாருங்கள், அருமையாக அந்த 27வது அதிகாரம் 29வது வசனத்துல திட்டமா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் மேல் வைத்தார்களாம். நீங்க யோசித்து பாருங்க, இந்த கருவேப்பிள்ளை நம்ம முள்ளெல்லாம் கிடையாது, அதை நம்ம ஏறி மிதிச்சால சில நேரத்தில் என்ன செஞ்சிடாது, உடைஞ்சிரும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அப்படி கிடையாது. அந்த முள்ளுகள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா, நல்ல நீளமாக இருக்குமா. அதை பிடுங்கிட்டு வந்து மாலை மாதிரி அப்படியே தலையில் சிரச கிரீடம் மாதிரி என்ன செய்கிறாங்க, பின்னுறாங்க. அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் பொழுது அந்த முள் வந்து கண்ணு அந்த கண்ணு விழிருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியில் வந்துட்டான். இப்போ நீ யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த வேதனையை சகித்திருப்பார் என்று சொன்ன. ஏன்னா He is a 100% human and 100% God. அவர் 100க்கு 100 ஒரு கடவுளாக இருந்தும் ஒரு 100க்கு 100 மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வந்து தன்னுடைய சரீரத்தில் அவ்வளவு வேதனைகளை என்ன செய்கிறார், சகிக்கிறார். நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்லவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவேத்தான் நீங்களும் நான் இன்று உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் பகலை கண்டவர்கள் இரவை காணாதபடியும், இரவை கண்டவர்கள் பகலை காணாதபடியும் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் பயில் காற்றி இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. எவ்வளவோ தூரத்துக்கு பிரயாணம் சொல்லுகிறோம். நம்முடைய சிந்தனையில எத்தனையோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்கே எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, தேவ பிரசனத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் சிந்தனைகளை சில சிதறிக்கப்பட்டதான சூழ்நிலையை காணப்பட்டாலும் அந்த சிந்தனையெல்லாம் சரி செய்யும்படியாக அந்த முள்மூடி அவருடைய சிரசிலே வைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பராக்கிரமசாலியா இருக்கிறதான அந்த போர் சேவகன் வைத்து அமுக்குறான், அடிக்கிறான். இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கருணாமூர்த்திங்கிறதான படம் 1997-98
சவுத் பகுதியில் தென்காசி, திருநெல்வேலி, நாகர்கோயில், மதுரை வரை, அப்படி தூத்துக்குடி ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டதான கிராமங்களிலே சென்று அந்த கருணாமூர்த்தி படத்தை கிராமங்களிலே நாங்கள் என்ன செஞ்சோம், காண்பித்தோம். 96ல் நம்ம பாண்டிச்சேரியிலையும் வந்து ஒரு 2 மாதம் இங்கே தங்கியிருந்தோம். முரட்டாண்டி அந்த ஏரியாலலாம் கிட்டத்தட்ட சில பாதுகளுடைய பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்களுடைய கூட இருந்து செய்தோம். அப்போ இந்த கருணாமூர்த்தி படத்தில் தயாஷாகர்ங்கிறவர் தான் என்ன செய்தார், நடித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல் அந்த படத்தை ரெடி பண்ணி அந்த ஃபிலிம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோல், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடையாது, இந்த மாதிரி ஃபிலிம் ரோல் தான். அங்கே இருக்கும், இங்கே ஒரு திரையை கட்டியிருப்போம், அங்கேருந்து 4 ரோல் என்ன செய்வோம், ப்ளே பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், எல்லாமே அற்புதம், எல்லாமே அடங்கியிருக்கும். அப்போது இதே பாண்டிச்சேரி பகுதியில் எந்த இடம் எனக்கு தெரியாது. அதாவது இந்த இரத்தம் ஒவ்வொரு பகுதியிலே அடிக்கப்படும் பார்த்தீங்களா, இந்த கையில் அடிக்கும் பொழுது அந்த இரத்தம் வந்து அப்படி சீர்ச்சிட்டு அடிக்கும். கூட இருந்த ஒரு பெண்மணி மயங்கி விழுந்துட்டாங்க. கிராமமே எதிராக மாறிட்டு. ஏன்னா ரத்தத்தை பார்த்தா சிலருக்கு பிடிக்காது, அப்படி தானே? சிலருக்கு தண்ணியை பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க, சிலவங்க பெரிய கோபுரத்தை பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. ஆனால் ரத்தத்தை பார்த்து இப்படி பல அற்புதங்களை சொல்லலாம். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணி விடுதலை பெற்று அந்த கிராமத்திலே மறுபடியும் நாங்கள் படம் போட்டு சுவிசேஷத்தை அறிவித்தோம். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த அளவுக்கு இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒவ்வொரு மனுகுலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அப்போ இந்த சிந்தனையில் ஏக சிந்தனையா இருக்க வேண்டும். பொல்லாத சிந்தனை நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடாது, தேவ சிந்தையிலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவ சிந்தையோடு கூட காணப்பட வேண்டும். மாம்ச கிரிகள் வெளிப்படக்கூடாது, ஆவியின் கிரிகள் நம்முடைய சிந்தனையில காணப்பட வேண்டும் என்கிற அதை எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக இயேசுடைய சிரசிலே அந்த முள்முடி வைக்கப்பட்டது. அந்த முள்முடியை அவர் வைத்தது நிமித்தமாக இரத்தம் சீரிட்டு பாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை பாடு உள்ளதான அந்த நாட்களிலே, சிலுவையை குறித்து நீங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் உடையப்பட வேண்டும், நம்முடைய உள்ளங்களிலே தேவ கிரியை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்காக நீ பட்ட பாடுகளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்தூக்கி நிலைநிறுத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 80% மன அழுத்தம் காணப்படுமா. அதனால தான் அவன் என்ன செய்யறான், தற்கொலைக்கு நேரம் போறான். அதனால தான் அவன் என்ன செய்யறான், தண்ணியில் போய் குதிக்கிறான். அதனால தான் போய் வண்டிக்கு முன்னாடி போய் குதிக்கிறான். அதனால தான் ட்ரெயினுக்கு முன்னாடி போய், ஏன்னா அவனால் தாங்க முடியல. மனிதனுடைய அந்த மன அழுத்தம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. சில வேளை வியாதி, சில வேளை கடன் பிரச்சனை, சில வேளை குடும்பத்தில் பிரச்சனை, சில வேளை கணவன் மனைவிக்கு பிரச்சனை. ஏன் இந்த உலகத்தில் வாழ்றேன்னு சொல்லி பிசாசானவன் கொண்டு போய் என்ன செய்யறான், அந்த மன அழுத்தத்தோடு கொண்டு போய் மரணத்துக்கு நேரம் என்ன செய்யறான். நீங்கள் பாருங்க, நல்லா படிச்சிருப்பான், நல்லா டை கட்டியிருப்பான், சூட்கேஸை வச்சுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்க போய் ரயில் வருதுன்னா அதுக்கு முன்னாடி போய் விழுந்து எழுச்சுவான், சாவான். ஆனால் ஒரு பிச்சைக்காரனை பாருங்க, ரோட்டில் அம்பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், அம்பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். பஸ்ஸுக்காரன் 100 ஸ்பீடில் வந்தாலும் அவனை இடிக்காமல் சைடு பண்ணி என்ன செய்வான், போவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலது நம்ம போனால் கூட என்ன செய்வான், அவனை திட்டிட்டு போவான். ஆனால் அவன் என்ன செய்வான், மனநிலைமை பாதிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த மன அழுத்தத்தை எல்லாவற்றையும் நீக்கும்படியாகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய சிரசிலே முள்முடியை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா இப்போ உங்களுடைய சிந்தனைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் தூரத்துக்கு போயிட்டு வந்திருக்கும், 1000 மைல் தூரத்துக்கு என்ன செஞ்சுருக்கும், போயிட்டு வந்திருக்கும். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வண்ணமாக அந்த சிந்தை உடையவர்களாய் நீங்களும் காணப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தேவன் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே நாம் மயப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன் சொல்லுங்களேன், வேர்வை. ரெண்டாவது, இந்த காதில் கேட்டு இந்த காலை விட்டுட்டு போகக்கூடாது.
ஏன்னா அது சிலுவை தியானம். அல்லேலூயா. 40 நாட்கள் என்ன செய்கிறோம்? சிலுவை பாடுகளை குறித்து தான் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்து இரண்டாவது என்ன சொன்ன? மூன்றாவது, நான்காவது சிரசின் மேல். சரி, ஐந்தாவது வாசிங்க பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு போதும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார் என்று சொன்னால், தீர்க்க தரிசனமாய் மேசியாவாகி இருக்கிறத கர்த்தரை முன்கூட்டியே தாவீது என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 22:16. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்னது? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. பொல்லாதவர்களுடைய கூட்டங்கள் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் தாவீதுக்காக உருவ குத்துனாங்க. யாருக்கு குத்துனாங்க? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த ஐந்தாவதாக கைகளினால் அவருடைய கையிலே சிலுவையில் ஆணியால் என்ன செய்யப்படுகிறது? அறையப்பட்டிருக்கிறது. அதாவது பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த பெரிய இஞ்சி ஆணி அது கீழே விழாதபடிக்கு அவருடைய அந்த சிலுவை சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் இன்னும் ஆழமாய் நம்ம புரியறபடி சொல்லுகணும்னா, இன்னும் ஆழமான அந்த சத்தியத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா, பெரிய மரத்துக்கு ஆப்படிப்பாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர்லலாம் மரத்தை அறுப்பாங்க. அப்படி அறுக்கும் பொழுது அந்த பெரிய பெரிய கட்டை நிறைந்ததான, ஏன்னா அப்பனா தான் அதை என்ன செய்யும்? நிற்கும். சப்போஸ் ஆணியை அடித்திருந்தாலும் கூட அது என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். ஆனால் பெரிய சைஸா இருக்கிறதான, ஆணி போல உள்ள நீளமா இருக்கிறதான அந்த என்னது ஆணி, பெரிய ஆணினே சொல்லிக்கிறலாம். அந்த ஆப்பு மாதிரி இருக்கிறதான பெரிய ஆணினே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் 2 கைகளிலும் அடித்து என்ன செய்தார்களாம்? அந்த சிலுவையிலே நிப்பாட்டினார்களாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சிலுவை இப்படி இருக்கிறது பாருங்க, சிலுவை இப்படி இருக்கிறது. கால்கள் 2 கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 2 கைகளையும் அந்த சிலுவையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஆணி கொண்டோ சின்ன ஒரு ஐட்டத்தை கொண்டோ அடித்து என்ன செய்ய முடியாது? நிப்பாட்டி வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கைகளிலே ஓட்டைகள் காணப்பட்டது. ஆகவே தான் தோமா தொட்டு பார்த்து என்ன செய்தான்? நம்பணும். ஆகவே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தியாக்காரவங்க ரொம்ப நாளாக ஒரு நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தொட்டு பார்க்குற நபர்களாக தான் நீங்களும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ யாருக்காவது ஒரு பிசாசு ஓடிச்சா, ஆண்டவரே நம்புகிறேன். யாருக்காவது ஒரு அற்புதம் நடந்துச்சா, நான் நம்புகிறேன். யாருக்காவது வியாதியிலேருந்து போச்சா, நான் நம்புகிறேன். இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பழகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீ விசுவாசம்தான், அந்த நம்பிக்கை தான். ஆண்டவர் அநேக முறை அந்த வார்த்தையை சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, நீ நம்பு, இனி என்ன செய்யாத. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி புரிய வச்சுட்டு என்ன செஞ்சிருவார்? ஜனங்களை வழி எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ பாருங்க, இந்த கையின் பிரயாசத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். சாப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? உன் கையின் பிரயாசத்தை நீ சொல்லுங்களேன். நீ கண்டவன் சாப்பிடக்கூடாது, வேற யாரும் சாப்பிடக்கூடாது, நம்ம தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த கைகளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க அல்லேலூயா. அப்போ கைகளில் பிரயாசத்தை நீங்களும் நானும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே கையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அடுத்ததாக இந்த காலிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இந்த 2 காலையும் ஒன்னா வச்சு என்ன செய்யறாங்க? அப்ப எவ்வளவு பெரிய ஆணி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய அந்த நீளமான அந்த ஆணி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஆகவே 6வதாக காலிலே என்ன செய்யறார்? ஆணிகளால் அடி. அதுக்குத்தான் வேதத்தில் இன்னும் ஆதாரத்தோடு கூட வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம்.
இதோ சர்ப்பங்களையும் பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தேளுகளையும் மிதிப்பும். சத்ருவனுடைய சகல வல்லமையையும் அல்லேலூயா. சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். பாருங்க, ஒரு தடவை வாசிங்கய்யா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக கால்களால் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. அப்படியே எந்திரிங்களே பார்ப்போம். நீங்க உட்கார்ந்து பாடுனீங்கன்னா சத்துருக்கு சந்தோஷமா இருக்கும். என்னடா இப்படி உட்கார்ந்து பாருங்களேன். அந்த சத்ருவை மிதிக்கும்படியாய், காலிலே அந்த சர்ப்பத்தை மிதிக்கும்படியாய் தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்யப்பட்டார்? கால்னால் அடிக்கப்பட்டார். இந்த நான் பாடுற பாட்டு அப்படியே பாருங்க, தெரியல, கரங்களை உற்சாகமா தட்டி ஒரு 2 நிமிஷம் பாடுங்க பார்ப்போம். பிசாசானவன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, உங்க வியாதி உங்களை மேற்கொள்ளக்கூடாது, உங்க பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, தடைப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலை உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடாது. தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த சிலுவையின் மூலமாக உங்களுக்கு தருவாராக. உற்சாகமா கரங்களை தட்டி பாடுங்க பாப்போம். அல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கின. சொல்லுங்க சொல்லுங்க. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம். ஆமென். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை. அப்படி சிரசல தலையில கை சொல்லுங்கம்மா. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடி. கரங்களை தட்டி. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுக்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுக்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. சொல்லுங்க. சிலுவையிலே இயேசு நாம. திரும்ப திரும்ப சொல்லுங்க. சிலுவையிலே இயேசு நமக்கு. சொல்லுங்க பாப்போ. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தா. கரங்களை தட்டி கட்டிட நாமத்தை பயன்படுத்துவோம். கரத்துக்கு தட்டி நாமத்தை பயன்படுத்துவோம். மாலையில் உட்காருவோம், உட்காருவோம். நல்ல அருமையான பாடல். வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் பாடுவார். பிசாசானவன் தோற்று போனவன் தான், அவன் காலின் கீழே ஏண்டவர் மிதித்து விட்டார். ஆகவே நீங்க என்னடா பிள்ளை சுனியை வச்சுட்டாங்க, என்னடா எனக்கு அது வச்சுட்டான், இது வச்சுட்டான், கொடங்க அது இதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? கலங்கி நிற்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை முறியடித்தார், மிதித்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே தான் பிசாசானவன் எப்பொழுதும் நமக்கு முன்பாக என்னவா இருக்கிறான்? தோற்று போனவன். ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவன் தோற்று போனவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 19வது யோவான் 19:34 எடுத்து வாசிங்க பார்ப்போம்.
ஆகிலும் போர் சேவகையில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். பாருங்க, போர் சேவகன் ஈட்டியினால் அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே ரத்தமும் தண்ணீரும் என்ன செய்ததா? புறப்பட்டதான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நீங்க இதை தெரியாம இத்தனை வருஷமா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா என்ன செய்யக்கூடாது. எல்லா லகுவான காரியத்தை உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு கூட என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். வேதம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடின்னு வரும்பொழுது 7 வார்த்தைகள் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அதே போல 7 தடவை பிரதான ஆசாரியர் இரத்தத்தை தெளித்து பழைய ஏற்பட்ட நாட்களிலே ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் திறப்பை நிற்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில 7 முறை இரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, விழாவிலே குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்ததா. அங்க இரத்தமே இல்லை. இரத்தமே இல்லாததுனால தான் என்ன வந்ததா, தண்ணி வந்ததான். கடைசி சொட்டு இரத்தம் வரை இந்த மனுகுலத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் முடிய போகிறது. நான் பழைய செய்தியை கொஞ்சம் கூட சொல்லலாம்னு நினச்சேன். அது எடுத்தோம்னா கண்டிப்பாக இன்னும் அரை மணி நேரம் ஆகிவிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து பூமியிலே கடந்து வந்து உங்களுக்காக எனக்காக சிந்தின இரத்தத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். சர்வசாதாரணமான அல்ல, இலகுவாக வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு பாடுகள். அந்த சிலுவை என்பது பாடுகளின் அனுபவம், அவமானத்தின் அனுபவம், மிகுந்த வேதனை நிறைந்த அனுபவம். சொல்ல முடியாத அளவுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்தி மீட்டவரே என்று நம்ம பாடுகிறோம் அல்லவா. அந்த இரத்தத்தை சிந்தின நிமித்தமாக தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்கெடுக்கப்பட்டதான ஜனங்கள். அவருடைய வேர்வை இரத்தத்தினால் இந்த பூமியிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தினால் விழுந்தது நிமித்தமாக அந்த மாமிச சரீரம் என்னை விட்டு ஆங்கண்ட போகிறதே, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை வருகிறதே. சில வேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் தாங்க முடியாத அளவுக்கு எப்பேற்பட்ட வேதனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்ட சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வேதனையை சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். இந்த சத்தியத்தை எல்லாம் அனுதினமும் கேட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உங்களையே அர்ப்பணிங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இரத்தம் சிந்தி மீட்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி என்னை ஈசோப்பினால் கழுவும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். என் வாழ்க்கை மாறட்டும். என் வாழ்க்கை தோண்டு போய் இருக்கிறதான சூழ்நிலைகள் மாறட்டும். சாதகமான சூழ்நிலை எனக்கு தாரும். எல்லா அங்கலைப்பும் எனக்கு மாற்றும் ஆண்டவரே. என் வேதனைகளுக்கு பரிகாரியா இருந்து எனக்கு உதவி செய்யும். நீர்தான் என்னுடைய பரிகாரியா இருக்கிறதான கர்த்தர் என்று சொல்லி அவர் நோக்கி பாருங்கள். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு அவர் தாடியில் தான் மயிர் பிடுங்கப்பட்டது போல, அவமானத்தின் சின்னம், அவ்வளவு அவமானப்பட்டது போல நீங்களும் நானும் அவமானப்படவில்லை. அந்த அவமானத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக கிரயம் செலுத்தி விட்டார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரையே நாடுவோம், அவரையே நாம் வாழ்த்துவோம், அவரையே நாம் ஆராதிப்போம். எப்பொழுதும் அவருடைய சிந்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அப்படியே கண்களை மூடி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்பேன். ஏசப்பா, நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக சிந்தின இரத்தம் ஆண்டவரே சோத்திரம். நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிப்போடு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஈசோப்பினால் கழுவோ இன்றே சுத்தமாவோ சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, ஈசோப்பினால் கழுவோ இன்றே சுத்தமாவோ, உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருநாம சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உறைகின்ற வெண்மையாவோ மையாவும் திரு
ஏசப்பா நம்முடைய இருக்கிறதான ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் வாலிப சகோதரனையும் சகோதரியும் அருமையான தாய்மாரையும் தந்தைமாரையும் என் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த சிலுவை பாடு நிறைந்த அந்த நாட்களிலே ஆண்டவரே, தியான நாட்களிலே உம்மை குறித்து கேட்பதற்கு எங்களுக்காக எப்படி இந்த இரத்தத்தை சிந்தினீர் என்று சொல்லி வெளிப்பாடு எங்களுக்கு தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.